நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இவர்கள். எனக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நான் செய்வதில்லை. நான் சுதந்திரமானவளாக நான் உணர்கிறேன். ஜெயிக்கணும் பெண்களே, ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? தோத்துட்டா அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும், ஜெயிச்சுட்டா நாம நினைக்கிற மாதிரி வாழலாம். நாம நினைக்கிற மாதிரி வாழணும்னா நம்ம ஜெயிக்கணும். போன முறை ஜெயிச்சோம்ல, வாழறோம்ல, இனியும் ஜெயிக்கணும். நாம நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்றால், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால், சிறிய சிறிய ஆசைகளுக்கு பலியாகி விடாது. ஒரு பெரிய பூந்தி ஒன்று கூட்டப்பட்டிருந்தது. பூந்தி பிரசாதம். இருந்த இடம் காளிகாட். உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். வெளியில் வந்து சொல்கிறார்கள், ஐயா லட்டு பிடிக்க முடியலையா, எறும்பு வந்துருச்சியா. குரு சொன்னார், 2 கப்பு சக்கரை எடுத்துட்டு போய் தூவு, உள்ள உட்கார்ந்து லட்டு பிடினார். சக்கரை தூவிட்டு உள்ள உட்கார்ந்து லட்டு பிடிச்சிட்டாங்க. பிரசாதம் விநியோகம் ஆகிவிட்டது. சத்சங்கம் கூடுகிறது. குரு பேசுகிறார். இன்னைக்கு உங்க மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. சில காட்சிகளில் நடிப்பதன் மூலமாக, சில விஷயங்களை நான் தான் செய்தேன் என்று சொல்லுவதன் மூலமாக இவர்கள் சர்க்கரையை தூவார்கள். இலக்கு பூந்தி, இலக்கு பிரசாதம். இலக்கு பிரசாதமாக இருக்கின்ற பொழுது ஆசைகளுக்கு பலியாகி விடாதீர்கள் என்று சொன்னார். எறும்புகள் இலக்கை நோக்கி புறப்பட்டன. நான் சர்க்கரை என்ற ஆசை தூவினேன். ஆசையை உண்டுவிட்டு அவை திரும்பி போய்விட்டன. யாரும் அந்த இலக்கான பிரசாதத்தை அடையவே இல்லை. நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்ன ராமகிருஷ்ணரின் வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன். காம்படிஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் சொல்றேன் காம்படிஷன் எப்படி இருக்கணும்னு. பெப்சி கம்பெனி இருந்ததுல, பெப்சி, அதுக்கு வந்து அம்பாசிடர் யாரா இருந்தாருன்னா, அப்போ மைக்கேல் ஜாக்சன். ஒலிம்பிக், நான் சொல்றது வரலாறு. ஒலிம்பிக்ல மைக்கேல் ஜாக்சன் வச்சு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் இறந்து போனார். இப்போ கோகோ கோலா கம்பெனிக்கு வாய்ப்பு வந்துருச்சு. கோகோ கோலா கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் மறக்கவே மாட்டேங்க இந்த வார்த்தையை. அந்த சிஇஓ, அவர் பேர் எனக்கு தெரியல, அப்போ கோகோ கோலா கம்பெனியுடைய சிஇஓ டிவியில் சொல்றார். அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அவர் சொல்றார், உங்க காம்படிஷன் பெப்சி போயிடுச்சுல்ல,